கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிலவரப்படி நாடு முழுவதும் 40 இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் சாத்தியமுள்ள இடங்களில் முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்தார். இவ்வாண்டு 6 இடங்களில் இந்த முன்னெச்சரிக்கை அமைப்புகள் நிறுவப்படும் என்று அவர் கூறினார். இதில் மோஷன் சென்சார்கள், மழை அளவீடுகள், கேமராக்கள் மற்றும் சைரன்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செவிலியர்களுக்கான வாரத்திற்கு 45 மணி நேர வேலை நேரத்தை நடைமுறைப்படுத்துவது முதலில் இந்த சனிக்கிழமை தொடங்குவதாக இருந்த நிலையில், நிலுவையில் உள்ள சிக்கல்கள் காரணமாக 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்கள் குழுவுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். தாதியர்கள் மற்றும் ஏனையோரின் கருத்துகள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். 2022 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை பல்வேறு சமூக ஊடக தளங்களில் இருந்து மொத்தம் 1993 ஆபாச பதிவுகள் மற்றும் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் 3670 இணையதளங்கள் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களுக்காக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தால் தடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். சட்டம் 588 அடிப்படையில் MCMC ஆல் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் 1993 ஆபாச இடுகைகள் அகற்றப்பட்டன என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற 15வது நாடாளுமன்றத்தின் 3வது அமர்வின் போது நிறைவேற்றப்பட்ட 6 மசோதாக்களுக்கு மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அரச ஒப்புதல் அளித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் தன்ஸ்ரீ ஜொகாரி அப்துல் இதனை தெரிவித்தார். சட்டங்களில் ஷரியா நீதிமன்ற சிவில் நடைமுறை சட்டம் 2025 அடங்கும் என்று அவர் கூறினார். அன்வார் தொடர்ந்து பொய்களை மட்டுமே கட்டவிழ்த்து விடுவதாக முன்னாள் பிரதமர் மகாதிர் குற்றம் சாட்டியுள்ளார். தன் பிள்ளைகளான மிர்சான் மகாதிர், முக்சானி மகாதிர் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக அன்வார் தெரிவித்துள்ளார். ஆனால் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையில் அப்படி எந்த ஒரு சொத்து குவிப்பும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அன்வாரின் கட்டளையில் இயங்கும் SPRM விசாரணையில் பிள்ளைகளின் சொத்து மதிப்பு 436 பில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில், அன்வார் மேடை ஏறினாலே முன்னாள் பிரதமரின் பிள்ளைகள் சொத்து மதிப்பு 1.2 பில்லியன் என்றும் வெளிநாடுகளில் சொத்துக்களை குவித்து வைத்துள்ளதாகவும் பொய்யாக கட்டவிழ்த்து விடுகிறார் என்று மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். தம் பிள்ளைகள் அரசாங்க பணத்தை பயன்படுத்தியதாக எந்த ஓர் ஆதாரமும் இல்லை என்றாலும், மேடை ஏறினாலே அன்வாரின் வசை பேச்சுகள் தம்மையும் தம் பிள்ளைகளையும் நோக்கியே இருப்பதாகவும், அன்வாருக்கு வாய் சரியில்லை என்றும் மகாதிர் காட்டமாக பதிவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.